ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம அகோ, பிஃபோர் இந்த ரெண்டு வார்த்தையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அகோ, பிஃபோர் ரெண்டுத்துக்குமே முன்பு அப்படின்னு தான் பொருள். கடந்த காலத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம அகோ, பிஃபோர் ரெண்டு வார்த்தையில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை ரெண்டுத்தையும் ஒரே மீனிங்கில் எல்லா சென்டென்ஸ்லையும் பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமா? அகோவை எந்த இடத்துல பயன்படுத்தலாம், பிஃபோரை எந்த இடத்துல பயன்படுத்தலாம், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அகோ அப்படின்னாக்கா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த நிகழ்வை குறிப்பதற்கு தான் இந்த அகோ பயன்படுகிறது. அதாவது நிகழ்காலத்தில் இப்போ நம்ம பேசுவோம் இல்லையா, ப்ரெசன்ட் டைமில். இப்போ நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் எவ்வளோ காலத்துக்கு முன்பு அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த அகோவை பயன்படுத்தணும். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அகோவை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரெசண்ட்டில் நின்று பேசுவோம். இதுதான் பாஸ்ட், இது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா. இந்த இடத்துல நின்று இதிலிருந்து இந்த கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு எவ்வளவு காலத்துக்கு முன்பு நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணுன்னாக்கா நம்ம அகோ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதாவது நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை குறிக்க பயன்படுகிறது தான் இந்த அகோ அப்படின்ற வார்த்தை. எக்ஸாம்பிள் பாருங்க. He lived in Chennai 3 years ago. அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் வசித்தார். இப்போ நம்ம சொல்றோம், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர்கிட்ட, இது ப்ரெசன்ட் டைம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த ப்ரெசன்ட்ல இருந்து 3 ஆண்டுகளுக்கு முன்புன்றது பாஸ்ட் இல்லையா. இப்போ நம்ம பேசும்பொழுது அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வசித்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரெசண்ட்ல இருந்து பாஸ்ட்டை பற்றி பேசும்பொழுது நம்ம அகோவை யூஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட், இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ரெண்டாவது பாருங்க. என் சகோதரி 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். இப்போ நம்ம சொல்கிறோம், யார்கிட்டயோ ஒருத்தட்ட பேசிட்டு போகிறோம், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து பேசுகிறோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சகோதரி இறந்து விட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ப்ரெசண்ட்ல இருந்து எவ்வளோ காலத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பேசும்பொழுது அகோ அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பிஃபோர் எடுத்துக்கலாம். பிஃபோர் அப்படின்னாலும் முன்பு அப்படின்னு தான் அர்த்தம். கவனம் வச்சுக்கோங்க, அகோ, பிஃபோர் ரெண்டுக்குமே முன்பு அப்படின்றது தான் பொருள். இந்த பிஃபோரை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது ப்ரெசன்ட் டைம். இது ஒரு நிகழ்வு பாஸ்ட் டென்ஸில் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி அதே பாஸ்ட் டென்ஸில் இன்னொரு நிகழ்வு நடந்துச்சு இல்லையா. இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி பாஸ்ட் டென்ஸில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முன்புக்கு நம்ம பிஃபோர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். கடந்த காலத்திலிருந்து ஒரு காலத்தை குறிக்க பயன்படுகிறது. இந்த கடந்த காலத்திலிருந்து ஒரு நிகழ்வு எவ்வளோ முன்னாடி நடந்துச்சு அப்படின்றத சொல்லும் பொழுது தான் நம்ம பிஃபோரை யூஸ் பண்ணணும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். கடந்த காலத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வை பற்றி பேச பயன்படுகிறது. கடந்த காலத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசும்பொழுது நம்ம பிஃபோர் அப்படின்ற இந்த முன்பை பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் பாருங்க. I lived in this city before I moved back to my village. I lived in this city அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் நடந்துச்சு. I moved back to my village அப்படின்றதும் பாஸ்ட் டென்ஸில் தான் நடந்திருக்கு. நான் எனது கிராமத்திற்கு செல்வதற்கு முன்பு இந்த நகரத்தில் வாழ்ந்தேன். நான் எனது கிராமத்துக்கு சென்றுட்டேன், நான் இந்த நகரத்தில் வாழ்ந்தேன். ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் நடந்துச்சு. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பேசுகிறோம், நான் எனது கிராமத்திற்கு செல்வதற்கு முன்பு இந்த நகரத்தில் வாழ்ந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டு நிகழ்ச்சி பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்சிருக்கோம் பாருங்க. இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு சரியாக புரியும். ஐ மிஸ்ட் த பஸ் எஸ்டர்டே. நான் நேற்று பேருந்தை தவற விட்டேன். நேற்று நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஐ ரீச்டு த பஸ் ஸ்டாப் அட் 3:30 PM பட் த பஸ் had gone 10 minutes before. இங்கே பாருங்க, நம்ம பிஃபோரை யூஸ் பண்ணுறோம். 10 minutes agoன்னு நம்ம சொல்லலை, பிஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். நான் மதியம் 3:30 மணிக்கு பேருந்து நிலையத்தை அடைந்தேன், ஆனால் பஸ்ஸு 10 நிமிடங்களுக்கு முன்பே சென்று விட்டது. இப்போ நம்ம பேசுகிறோம் ப்ரெசன்ட் டென்ஸில், நேற்று நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் ஒரு நிகழ்ச்சி. நான் 3:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். பஸ்ஸு அதுக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன், எப்போ போனேனாக்கா 3:30 மணிக்கு. ஆனால் பஸ்ஸு இந்த 3:30 மணிலேருந்து 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே பஸ்ஸு போயிடுச்சு. ரெண்டு ஆக்ஷனும் பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்குது. அப்போ முதல்ல ஒரு ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸில் நடந்துச்சு, ரெண்டாவது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸில் நடந்துச்சு.
இந்த நிகழ்ச்சியை சொல்லும்பொழுது நம்ம இந்த இடத்துல பிஃபோர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், இங்கே அகோன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம அகோவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து அந்த நிகழ்ச்சி எவ்வளோ நேரத்துக்கு முன்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அகோவை யூஸ் பண்ணணும். ஆனால் பிஃபோரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்லேருந்து அந்த இன்னொரு நிகழ்ச்சி பாஸ்ட் டென்ஸில் எவ்வளோ நேரத்துக்கு முன்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம பிஃபோரை யூஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் பேசும்பொழுது இனிமேல் அகோ பிஃபோரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.